இன்னைக்கு வந்து கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? ஏன்டா இது எங்கே திட்டு வரேன்? அது என்னத்துக்கு அவ்வளோ கோரமே டெஸ்ட் பண்ணுக்குது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பண்ண வணக்கம். எப்பா நெத்தி வரைக்கும் தான் தெரியுது, என்னப்பா பண்ணுறது? அதெல்லாம் அப்படி ஒரே வடசட்டி கழுவி போடுற பிளாக் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோவக்காய் வந்து This is an unwanted statement irrelevant to the current situation. இந்த காலிஃப்ளவரை கவர்லாம் கொஞ்சம் அப்பட்டு எடுக்கணும், ஃப்ரேம்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் இந்த கோவக்காய் வந்து நம்ம இப்படி நீட்டாக கழுவி வச்சுக்கிறோம். இப்படி கத்தி ஒன்று எடுத்து கழுவி போடுறோம். இதுல அது ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஏமா அந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. முதல்ல எடுத்து வை, அதுக்கப்புறம் வந்து நீ காலையில. ஸோ ஃபர்ஸ்ட் கோவக்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிலோ பொங்கல். ஸோ இந்த மாதிரி வந்து ரிங்கா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து கோவக்காயை நல்லா காயினாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் வந்து பாத்திரத்தை வச்சு உள்ளே வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் தேவையான அளவு போட்டுட்டு தாளிப்புக்கு தேவையான கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுறோம். அது கூட வந்து காரத்திற்கேற்ப வரமிளகாய் போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா ஊற்றி விட்டுறோம். அப்புறம் அதெல்லாம் நல்லா வெந்து கருவேப்பிலையெல்லாம் முருகலாம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே அரிஞ்சு வச்சுருக்கிற கோவக்காய் வந்து உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு பொடி உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து பொடி உப்பு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே பரபரன்னு மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட பார்த்துட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். மசாலாலாம் போடணும். நான் மசாலா போடுறத வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன். இருந்தாலும் என்னென்ன போட்டேன்னா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டேன், மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்க்கடலை அரைச்ச பொடி ஒன்று ஸ்பெஷலான ஒரு பவுடர் இருக்குது, அது போட்டுட்டு நல்லா தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக கையில் தெளித்து விட்டுக்கலாம். அந்த மாதிரி தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வேக வச்சு சூடான சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.